இருக்கும்னு நீங்க எப்பவாவது கவனிச்சிருக்கீங்களா? போன வாரம் நான் சந்திச்ச 2 பேரை பத்தி உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். அவங்களை அறிவு மற்றும் செல்வின்னு கூப்பிடலாம். அதிகாலை நேரம், நகரம் இப்பதான் கண் முழிக்குது. ஆனா இவங்க 2 பேரும் ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்காங்க. தூங்கிக்கிட்டு இருக்க வண்டிகளுக்கு நடுவுல நடந்து போறாங்க. அறிவு உயரமா இருப்பான். எப்பவும் ஒரு ஆர்வமான சிரிப்பு அவன்கிட்ட இருக்கும். செல்வி கொஞ்சம் அமைதியானவள். ஆனா அவளோட கண்க எல்லாத்தையும் கவனிக்கும். அவங்கிட்ட அதிகமா எதுவும் இல்ல, கிழிஞ்ச ஒரு பை, அவ்வளவுதான். ஆனா அவங்க மனசு நிறைய கனவு இருக்கு. ஒவ்வொரு அடியும், ஒவ்வொரு மூலையும், ஒவ்வொரு சின்ன டீக்கடையும் அவங்களுக்கு ஒரு சாகசம்தான். வாழ்க்கை அவங்களே நடக்க வச்சிருக்கு. திரும்பி போறதுக்கு ஒரு வீடு இல்லை, காத்திருக்க ஒரு அலுவலகம் இல்லை. நகரம் அவங்களுக்கு ஒரு விளையாட்டு மைதானம் மாதிரி. ஒவ்வொரு அந்நியரும் ஒரு நண்பர் ஆகலாம். ஒரு பேக்கரி பக்கத்தில் அறிவு பாதி சாப்பிட்ட ஒரு பண்ணை கண்டுபிடிச்சதை நான் பார்த்தேன். அவன் அதை அப்படியே சாப்பிட அதை 2ஆ பிரிச்சு பெரிய பாதிய செல்விக்கு கொடுத்தான். 2 பேரும் ஒரு புதையலை கண்டுபிடிச்ச மாதிரி சிரிச்சாங்க. மக்கள் கடந்து போறாங்க, அவங்களை கவனிக்கவே இல்லை. ஆனா இந்த 2 பேரும் எல்லாத்தையும் கவனிப்பாங்க. ஒரு வண்டிக்கு அடியில ஒளிஞ்சிருக்கிற ஒரு பூனைக்குட்டி, தூரத்துல கேட்கிற கோவில் மணி ஓசை, ரோட்டோர கடையில் இருந்து வட்ட சூடான இட்லி வாசனை, இதெல்லாம் அவங்க சேகரிக்க தருணங்கள். சில சமயம் செல்வி நின்னுடைய அவளுக்கு சின்ன வயசு ஞாபகம் இருந்த ஒரு பாட்டை முணுமுணுப்பா. அறிவு அவளோட சேர்ந்து வார்த்தைகளை சேர்த்து அவங்க 2 பேரும் அவங்க மட்டும் கேட்கக்கூடிய ஒரு இசைக்கு தாளம் போட்டு நடந்தாங்க. அவங்க நாளை பத்தி பேச மாட்டாங்க, நேற்றை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. அவங்களுக்கு ஒவ்வொரு அடியும் இப்போதைக்குதான். சூரியன் அஸ்தமிக்கும் போது அவங்க ஒரு காலியான பெஞ்சில உட்கார்ந்து யாரோ அவங்களுக்கு வாங்கி கொடுத்த ஒரு டீயை பகிர்ந்து குடிச்சாங்க. எந்த புகாரும் இல்ல, எந்த வருத்தமும் இல்ல. ஒரு அமைதியான நன்றி ஒவ்வொரு சிப்புக்கும் நடுவுல பகிர்ந்து கொள்ளப்பட்டது. அவங்க எனக்கு ஜாபகப்படுத்துறாங்க, ஒரு வேலை சந்தோஷங்குது. நீங்க என்ன வச்சிருக்கீங்கிறது இல்ல, ஆனா உங்க பக்கத்துல யார் நடக்கிறாங்கிறதா. அதனால அடுத்த முறை நீங்க யாராவது தெருவுல அலைந்து திரியறதை பார்த்தா ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லார்கிட்டையும் ஒரு கதை இருக்கு. சில சமயம் பெரிய பயணங்கள் சின்ன சாலைகள்ல நடக்கும். அறிவு மற்றும் செல்வியின் கதையை கேட்டதுக்கு நன்றி. உலகத்தை கொஞ்சம் வித்தியாசமா பார்க்க எனக்கு கத்து கொடுத்த 2 பேர் அவங்க. அவங்களோட பயணம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா